நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நீங்களும் நானும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? நீங்களும் நானும் புறஜாதிகளுக்கு மரணத்துக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துங்கிறத நம்ம அறிவிக்கிறோமா? இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். பிரசங்கி 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்காவது 8 பேருக்காவது பங்கிட்டு கொடு. பூமியில என்ன ஆபத்து நேரிடுமோ அது உனக்கு தெரியாதே. காற்றை நோக்குகிறவன் விதைக்க மாட்டான், ஆகாயத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் தாயினுடைய கர்ப்பத்தின் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் அறியாதிருக்கிறது போல, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நிகழ விடாதிருப்பாயாக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. பூமியில என்ன ஆபத்து நேரிடுங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியாது. அதே மாதிரி நம்ம பார்க்குறவங்களும் இனிமேல் நம்ம பார்க்குறோமா போக மாட்டோமோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு சுவிசேஷத்தை உடனே அறிவிச்சிரு, வேத வசனத்தை உடனே அவங்களுக்கு தெரிவிச்சிரு. ஏன்னா பூமியில என்ன ஆபத்து நேரிடுங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தி 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய சாட்சியும் வைத்து நான் அவருடைய ராஜ்யத்தை வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். லூக்கா 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கடுகு சிறிய விதையாக இருந்தாலும் அது வளரும்போது சகல பூண்டுகளிலும் அது பெரிதாகி அநேக ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து உட்காரும்படி அது அவ்வளோ பெரிய மரமாக இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆத்மா மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு ஆத்மா மனம் திரும்பினா கர்த்தருடைய கிருபையினால் அவங்க குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள கொண்டு வரப்படுவாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? அதாவது சுவிசேஷத்தை சொல்லுறதுன்னு ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாப்புல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், தான் அறுத்த அருகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டோ பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை அந்நாளிலே எனக்கு அதை தந்துள்ளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துடுவார். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடரணும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்தில் கர்த்தரை பற்றி அறியாத அநேக ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்டையும் ஏன்ட்டையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நம்மளுடைய பணத்தை அவர் காணிக்க எதிர்பார்க்கல. என்னை பற்றி மற்ற புறஜாதிகளுக்கு இவன் சொல்ல மாட்டானா? நான் உனக்கு செஞ்ச நன்மைகளையும் அற்புதத்தையும் மற்ற புறஜாதிகளுக்கு சொல்ல மாட்டானா? அப்படிங்கிறதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருடைய கட்டளை என்ன தெரியுங்களா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே உம்முடைய மன விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நாங்கள் பார்க்குற இடத்துலெல்லாம் உங்கள் கிருபையில் உங்கள் பலத்தோடு தைரியத்தோடு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்வோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.